ஆனால் தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 TMC மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 TMC ஆகும். இதனால் 41.412 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவேரி நீர் பங்கீடு தொடர்பாகவும் மற்றும் மேகதாது அணை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 27/5/2026 மற்றும் 16/6/2026 தேதிகளிலும் மற்றும் பல கடிதங்கள் வாயிலாகவும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை வலியுறுத்தி உள்ளார்கள். 25/5/2026 அன்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி மேகதாது திட்டத்தை தடுக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தொடர் நடவடிக்கையாக தேசிய பசுமை தீர்மானத்தின் NGT முதன்மை அமர்வில் அசல் மனு தாக்கல் செய்து சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் பூமி பூஜை உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இரு மாநில பிரச்சனை தீரும் வரை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது.